இந்திய ராணுவத்தின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் அமெரிக்காவிடமிருந்து 4100 கோடி ரூபாய் மதிப்புடைய 2 முக்கிய ஒப்பந்தங்களுக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை மே 19ஆம் தேதி அனுமதி வழங்கியது. அதில் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் மற்றும் M777 ரக பீரங்கிகளுக்கான உதிரி பாகங்கள், பராமரிப்பு மற்றும் நீண்ட கால ஆதரவு சேவைகளை பெறுவதற்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களின் நீண்ட கால பராமரிப்பு மற்றும் ஆதரவு சேவைகளுக்காக 1900 கோடி ரூபாயும், M777 பீரங்கிகளுக்கான உதிரி பாகங்கள் பராமரிப்புக்கு 2200 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தங்கள் மூலம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப உதவி, உதிரி பாகங்கள், பழுது பார்ப்பு மற்றும் பயிற்சி சேவைகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் 30 மில்லிமீட்டர் துப்பாக்கி, எதிர்ப்பு ஏவுகணைகள், ராக்கெட்டுகள், நீண்ட தூர ரேடார் மற்றும் இரவு நேரத்திலும் பார்க்க உதவும் சென்சார்கள் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்டவை. அதேபோல் M777 பீரங்கிகள் மிகவும் எடை குறைவானதாகவும், போர்க்களத்திற்கு எடுத்துச் செல்ல எளிதான ஒன்றாகவும், 20 முதல் 40 கிலோமீட்டர் தூரம் வரை குண்டுகளை வீசும் திறன் கொண்டதாகவும் செயல்படுகிறது. இந்த புதிய ஆயுதங்கள் மூலம் நமது ராணுவத்தை போர்க்காலத்தில் தயார் நிலையில் வைத்திருக்க முடிவது மட்டுமின்றி பிராந்திய அச்சுறுத்தல்களுக்கு எதிராக ராணுவத்தை வலுப்படுத்தவும் உதவுகிறதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் AH-64E அப்பாச்சி ரக போர் ஹெலிகாப்டர்களுக்கான ஒப்பந்தத்தை போயிங் மற்றும் லாக்ஹீட் மார்டின் நிறுவனங்கள் செயல்படுத்தும் என்றும், M777A2 ரக பீரங்கிகளுக்கான உதிரி பாகங்கள் மற்றும் பராமரிப்பு சேவைகளை BAE சிஸ்டம்ஸ் நிறுவனம் வழங்க உள்ளதாகவும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் கூறியிருந்தது. தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தெற்காசிய பிராந்தியத்தில் இந்தியா முக்கிய சக்தியாக திகழ்வது மட்டுமின்றி நாட்டிற்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களுக்கு தகுந்த பதில் தாக்குதல் தரும் திறன் கொண்ட புதிய ராணுவ தளவாடங்களுடன் செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.